ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? மஷ்ரூம் பிரியாணிக்கு நான் ஒரு பேக் மஷ்ரூமும் 3 வெங்காயம் மீடியம் சைஸ், 2 தக்காளி, கறிவேப்பிலை, 5 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூமை நல்லா தண்ணியில் 2 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி புதினா எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உறவுகளே. இப்போது நான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி களைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு நம்ம பிரியாணி தாளித்து ரெடி பண்ணுறதுக்கு கொதிக்கிறதுக்கும் இது அரிசி ஊறத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுடுங்க. குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பட்டை, பிரியாணி பட்டை, அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, லவங்கம் ஒரு 5 6 லவங்கம் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்கிற வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் அதையும் கீறி போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போது வதக்க ஆரம்பிங்க. இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. அது என்னவோ தெரியலங்க, வாரம் ஃபுல்லாக பிரியாணி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் காலியாக வருது. இந்த குழம்பு சாதமாக அப்படி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா லஞ்ச் பாக்ஸ் காலியாகாத வருது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் அப்படியான்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்ச மாதிரி வதங்கினாங்க. நல்லா குழஞ்ச மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிடலாம். நான் அந்த மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணிக்கினேங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருந்தது, 4ஆக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. போட்டு இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும், அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. அதிலே வெந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இப்போ புதினா போட்டுக்குங்க. புதினா போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா பார்ப்போமா? மஞ்சத்தூள், அப்புறமா பிரியாணி மசாலா 1½ டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஆமாம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கலருக்காக தான், ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்க சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த கிரேவியே சப்பாத்திக்கு, வெறும் ரைஸ் கூட எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/4 டம்ளர் தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதிக்கும் போது இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்து இப்போது போட்டுப்போம். குக்கரில் எல்லா அரிசியும் போட்டுக்குங்க. போட்டுட்டு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது உடஞ்சிடும். ஆனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம உப்பே ஆட் பண்ணல, நான் இப்போ தான் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு 1/2 லெமன் ஜூஸ் அதையும் பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டங்க. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு அது அப்சர்வ் ஆகணும். அந்த டைமில் நான் இப்போ புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு இப்போ குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க உறவுங்களே. இப்போது விசில் போட்டுருவோம். விசில் போட்டு அப்படியே நான் லோ ஃப்ளேம்லலாம் இருக்கேன், ஹை ஃப்ளேம்லேயும் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில்லாம் நல்லா இதுவாகணும். அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ விசிலெல்லாம் நல்லா அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆவி பறக்க மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப சிம்பிள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே கரண்டியை லைட்டாக வச்சு எடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்படியே குத்தி எடுக்காதீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கும் இது தாங்க, லஞ்சும் மதியம் இது தாங்க. மஷ்ரூம் பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.